வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். மிதுன ராசியினருக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், இல்லையெனில் உங்களின் பல பிரச்சனைகளை நீங்களே சந்திக்க நேரிடும். இந்த மாதம் தொழில் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதத் தொடக்கத்தில் ராகுவும் சுக்கிரனும் 10ஆம் வீட்டில் அமர்வதால் பணியிடத்தில் மகிழ்ச்சியுடன் வேலைகளைச் செய்து மகிழ்வீர்கள். உயர்கல்வியைத் தொடரும் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் சாதகமான முடிவுகளைப் பெறுவார்கள் மற்றும் உங்கள் கல்வியில் உங்கள் சிறந்த செயல்திறனைப் பற்றி நீங்கள் பெருமைப்படுவீர்கள். வெளிநாட்டில் படித்தாலும் நல்ல வெற்றியைப் பெறலாம். இந்த மாதம் முழுவதும் 4ஆம் வீட்டில் கேதுவும் 10ஆம் வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சிப்பதாலும் குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையும். தங்களுக்குள் இணக்கம் குறைவாக இருக்கலாம், ஆனால் உச்சராசியின் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக இடையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இதனால் குடும்பத்தின் சூழ்நிலையும் அமைதியாக இருக்கும். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் உச்சம் பெற்று கேந்திர வீட்டில் இருப்பார். ராகு பகவான் அவர்களுடன் இருப்பார், அதனால் உங்கள் காதல் மலரும். உங்கள் அன்புக்குரியவருடன் மகிழ்ச்சியாக சிரித்து பொழுதை கழிப்பீர்கள். அவர்களுடன் புதிய இடங்களுக்கு செல்ல விரும்புவீர்கள். ஒருவருக்கொருவர் நல்ல நேரத்தை செலவிடுவார்கள். குரு 12ஆம் வீட்டில் இருப்பார். இது நல்ல வேலைகளுக்கான உங்கள் செலவுகளை வைத்திருக்கும். உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் உங்கள் செலவுகள் அப்படியே இருக்கும். இருப்பினும் அவர் நல்ல நிலையிலும் நல்ல வேலைகளிலும் இருப்பார். அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் உணர மாட்டீர்கள். ராகுவும் கேதுவும் 10ஆம் மற்றும் 4வது வீட்டிலும் குரு 12வது வீட்டிலும் வக்ர நிலையில் இருப்பதால் உங்கள் உடல்நல பிரச்சினைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடும். எனவே நீங்கள் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் மற்றும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் மருத்துவரை அணுகவும். பரிகாரம்: புதன் கிரகத்தின் பீஜை மந்திரத்தை தினமும் உச்சரிக்க வேண்டும்.